கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோது கைவிடாத ஒரு நல்ல நேசருக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்த தேவன் பெருசாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். வேதாகமத்தை நம்ம வாசித்து பார்த்தா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கண்களை எனக்கு திறந்தருளும், அப்பொழுது உம்முடைய அதிசயத்தை எனக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். வேதாகமத்தில் சின்ன சின்ன அற்பமான காரியத்தை குறித்து காரியத்தை வைத்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18-19 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிடைகளில் அடைந்தது. ஒரு கடுகு விதை, பூமியில இருக்கிற விதைகளில் ரொம்ப சிறிய விதை கடுகு விதை. ஆமென். இந்த கடுகு விதை இல்லாத வீடே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆனால் இந்த கடுகு விதையை எதுக்கு தேவன் ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், இந்த கடுகு விதை அளவுக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தின் மூலம் நான் உங்களை பெருக பண்ணுவேன், நான் உங்களை வளர பண்ணுவேன், நான் உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வேன், மாற்றுவேன். இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பத்தின் காலகட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லும்போது இந்த வார்த்தையை என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இப்போ கடுகு விதையை கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அற்பமாக என்ன செய்ய முடியாது, என்ன முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த கடுகளவு விசுவாசம் கூட இல்லாமல் மனிதர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இயேசு இந்த இடத்துல என்ன செய்கிறார், சுட்டி காண்பிக்கிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென். வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் தேவன் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தேவன், சாதாரணமாக இருக்கிற நம்மை அவர் கண்ணும் கருத்துமாய் விசாரிக்கிறார் என்பதை அதில் தெளிவாக சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பாருங்க, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை என்ன செய்கிறாராம், ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை கொஞ்சம் விளக்கமா பாருங்க. ஆண்டவருக்கு முன்னால நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தகுதியே இல்லை. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி. இப்போ நம்ம யாருடைய பாதப்படியில் உட்கார்ந்துருக்கோம், கர்த்தருடைய பாதப்படியில் உட்கார்ந்து அவர் ஒரு நசுக்குனா அவருக்கு முன்னால் இருக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஆமென். அவருடைய ஜான் அளவு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், அவருடைய மரக்கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கர்த்தர் எப்படி தண்ணீரை அளக்குறார். நம்ம போய் அளக்க போனால் ஆமென் வாழ்நாள் முழுதும் அளந்துட்டு இருக்க வேண்டியது. ஆமென். கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மளில் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அவரை நம்பி ஒரு காரியத்தை நம்ம செய்தால் கர்த்தர் சகலவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ளவர். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எம்மாத்திரம் ஆமென் நாம் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான அற்பமானவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு பழமொழி இப்படி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எதையும் வைத்து ஒரு வல்லவன் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். ஒரே ஒரு வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம்
31வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாச்சுகோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனும் இஸ்ரவேலை சொல்லுகிற ஒரு மனுஷனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாச்சுகோலை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேதாகமத்தில் இந்த ஒரே வசனத்தில் மட்டும்தான் இந்த சம்கார குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் இந்த சம்காரை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் நியாயாதிபதிகளுடைய லிஸ்ட்டில் இந்த சம்காரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சம்கார் ஒரு நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நியாயாதிபதி. இந்த சம்காரை கொண்டு கர்த்தர் எத்தனை நாட்கள் அவன் உயிரோடு இருந்தான், எத்தனை நாட்கள் நியாயம் விசாரித்தான் என்பதை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. ஆனாலும் அவன் செய்த ஒரு நற்கிரியை குறித்து, அவன் ஒரு இரட்சகனாக எழும்பின ஒரு சம்பவத்தை குறித்து வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். ஒரே வசனத்துக்குள்ளால அவர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அந்த தகப்பனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்க ஆனாத்தின் குமாரன் சம்கார். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கோலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யார் உபயோகப்படுத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தாற்றுக்கோள் யார் உபயோகப்படுத்துவா தெரியுமா? உள்றவங்க ரொம்ப உபயோகப்படுத்துகிற ஒரு கோல். இந்த தாற்றுக்கோளுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் கேளுங்க, காளை வண்டியை பார்த்துருக்கியா? ஆமாம், என்றைக்கோ ஒரு நாள் பார்த்தோம். முந்தி உள்ள காலங்களெல்லாம் உள்றுவதுக்காக காளை, ஆமென், எருது இப்படிப்பட்ட பொருட்களை வைத்து தான் என்ன செய்தாங்கன்னா உழுதாங்க, தன்னுடைய காரியத்தை விவசாயம் செய்தாங்க. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாமே மிஷின்ஸாக மாறிடுச்சு. இந்த காளை எருது ஓட்டுற இந்த அமர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த விவசாயி என்ன செய்வாங்கன்னா, அந்த உழுது கொண்டிருக்கும் போது எருது ஆனாலும் சரி காளை ஆனாலும் சரி நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அது களைத்து போய் மெதுவாக போக ஆரம்பிக்கும். ஒன்றில் வழி விலக்கி போக ஆரம்பிக்கும், இல்லைன்னா தன்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும் போது இந்த விவசாயி என்ன செய்வார்னா, அந்த அந்த கோலுக்கு மேலே ஒரு கூர்மையான ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா? ஆமென். அது ஆணின்னு சொல்கிறாங்க. அந்த ஆணியை எடுத்து என்ன செய்வேன்னா காலை வந்து ஒரு குத்து, ஆமென், காலை வந்து ஒரு குத்து குத்துன உடனே அந்த எருதானாலும் சரி இந்த காளை ஆனாலும் சரி கொஞ்சம் ஸ்பீடாக என்ன செய்யும்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது தான் இது என்னது, இந்த தாற்றுக்கோல். மறக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த தாற்றுக்கோலை வைத்து தான் அன்றைக்குள்ள விவசாயிகள் தன்னுடைய காரியத்தை என்ன செய்தாங்க, நிறைவேற்றினாங்க. இந்த தாற்றுக்கோலை வைத்து இந்த சம்கார் எப்படி ஒரு 600 பெலிஸ்தர்களை அவன் முறியடித்தான் என்று நம்ம யோசிக்கும் போது அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் கொடுத்த பலனால அவன் அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காளை ஓட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அல்லனா ஒரு எருதை ஓட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தாற்றுக்கோலை கொண்டு 600 பெலிஸ்தர்கள் சொல்லும்போது நீங்கள் சாதாரணமாக நினைத்திடக்கூடாது. பெலிஸ்தர்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்ல வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க, நல்ல பண வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, பொருளாதார குறையில்லாமல் இருப்பாங்க, நல்ல மனுஷ பலன் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆமென். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா மிருக குணமுள்ள மனுஷர்களாக இருப்பாங்க. ஆமென். சாதாரணமாக ஒருவர் எதிர்த்து போனால் சீக்கிரமாக அவங்கள என்ன செய்ய முடியாது, எதிர்த்து செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட மனுஷர்களை இவன் 600 பேரை என்ன செய்தானா மீட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எகூத்துடைய காலகட்டத்தில் ஆமென் 80 வருஷம் அமெரிக்கா இருந்த காலகட்டத்தில் மத்தியிலும் ஆமென் பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் தான் இந்த சம்கார் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவனாக ஆமென் செயல்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த சம்கார் வாழ்ந்த காலத்தை குறித்து பார்க்கும்போது
ஒரு ஆத்துமா வறட்சி அடைந்த காலகட்டத்தில், பொருளாதாரம் மந்தப்படுத்தப்பட்ட நிலைமையில தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப சோர்ந்து போன சூழ்நிலையில தான் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பெலிஸ்தர்கள் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, கொல்லன் நல்லா அடிக்கிற இந்த இரும்பு காரியங்களை எல்லாம் செய்கிற கொல்லன்கள் கூட உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கொல்லன் கூட இல்லாதபடிக்கு பெலிஸ்தர்களை தேடி வருகிற அளவுக்கு பயங்கரமாக இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டதாக வேதாகம் சொல்லுகிற. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும். அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏன்னா பெலிஸ்தருடைய ஆட்சி காலங்கள் அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இவர்கள் நடத்தப்பட்ட விதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டும். 19வது வசனம் கூட வாசிங்க. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஒரு இடத்திலையும் ஒரு ஆயுதம் தரிக்கக்கூடிய, ஆயுதத்தை செய்யக்கூடிய ஒரு கொல்லனை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுக்காக இந்த பெலிஸ்தர்களிடத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது எதெல்லாம் செய்ய போனாங்க? இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாச்சுக்கோள்களையும் கூர்மையாக்குறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் என்ன செய்தது இருந்தது. அப்போ அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கையிலேயே என்ன இருந்துச்சு? தாச்சுக்கோள் இருந்தது, கோடாரி இருந்தது, மண்வட்டி இருந்துச்சு. அன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போல வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? வேலை செய்தார்கள் என்பதை குறித்து வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆமென். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த தாற்றுக்கோலை குறித்து நம்ம பார்க்கும்போது எதை குறிக்குது, எதை குறித்து வேதாகமும் நமக்கு எச்சரிக்குது என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஞானிகளின் வாக்கியங்கள், ஞானிகளுடைய ரொம்ப அழகான வார்த்தை. அதில் நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களை போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அழிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஞானிகளின் வாக்கியங்கள். இன்னைக்கு ஞானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளால என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். ஞானம் உள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில், தளர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை என்ன செய்வாங்கன்னா தட்டி எழுப்பி எழும்புங்கன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவங்க வாயிலிருந்து புறப்பட கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபை கொடுக்கிறார். அமைதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஞானமாக பேசுகிறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வேதம் தெளிவாக சொல்லுது, ஞானிகள் வாயிலிருந்து அறிவை இறைக்குமா. ஆமென். அறிவோடு சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்காத, இப்படி செய்யாத. அந்த எப்படி காளையை அப்படி ஒரு குத்தி நடக்க வைக்கிறாங்களோ அதே போல இன்னைக்குள்ள சூழ்நிலையில் தேவ ஞானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், நீ இப்படி தூங்காத, நீ இப்படி இருக்காத, நீ எழும்பு, நீ ஓடு, கர்த்தருக்காக இதை செய் என்று சொல்லக்கூடிய ஞான வாக்கியங்களை வாயிலிருந்து புறப்பட்டு அவங்களை எழுப்பி விடக்கூடிய ஒரு கிருபையை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. தூங்கிட்டு இருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல, அமைதியா இருக்கிறதுக்காக தேவன் அழைக்கல, எழும்பி பிரகாசிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது எப்படி ஒரு பண்படுத்தப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு இருதயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது பண்படுத்தப்பட்டதாக இருந்தால் மாத்திரம்தான் 100 மடங்கு நமக்கு என்ன செய்ய முடியும், பலன் கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஞானவான்கள் வாயிலிருந்து அறிவு என்ன செய்யும், இறைக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. என்ன சொல்லும்? வாசிங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாத, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். எனக்கு ஒரு அருமையான சகோதரர் செல்வன் அவர் வந்து நேற்றைக்கு திடீர்னு ஒரு காரியம் வந்து என்னிடத்தில் சொன்னார். அவர் வேலை செய்கிற இடத்துல சொன்னாங்களாம், 24 மணி நேரமும் நீ இங்கே இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன சொன்னாராம் தெரியுமா? எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாராம். எனக்கு கோயிலுக்கு போகணும். ஆனால் அடுத்த அந்த ஓனர் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இதே கோயில் நினச்சிக்கோ. ஆமா, எது கோயில் நினைக்கணும்? வேலை செய்ய இடத்த கோயில் நினைக்க முடியுமா? வேலை செய்ய இடத்த கோயில் நினைக்க முடியுமா? பிசாசுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? வேலை செய்ய இடத்த கோயில் நினைக்க முடியுமா? கோயில் போல நம்ம இருந்த ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுத்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். தூக்கத்தை விரும்பாத, நீ தூக்கத்தை விரும்பினா நீ தரித்திரனாவாய். வசனம் அது சொல்லுது. ஆமென். தூக்கத்தை விரும்பாத, தட்டி எழுப்பு. உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற நேரத்தையும் காலத்தையும் அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. இதே நிலைமை நீடித்தா நம்முடைய நிலைமை என்னவாகும்? அவருடைய வருகையை நாம் எப்படி இருப்போம்? ஞானிகள் வாக்கியம் என்ன சொல்லும் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. ஆமென். கர்த்தருடைய ஞானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எழுந்திருங்கள். ஆமென். எங்க போவோம்? கர்த்தருடைய தேவனுடைய கர்த்தரிடத்தில் போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்க தட்டி சொல்லுங்க, எழுந்துருங்க. தூக்கத்தை விட்டு எழும்புங்க. காலையில் எழும்புங்க. உங்க வேலையை பார்க்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜாமக்காரர் கூறுகிற ஒரு நேரம் இது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எழுந்திருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று ஜாமக்காரர் கூறும் நாள் வரும். ஹல்லேலூயா. ஆமென். எழும்புகிறவங்க பாக்கியவான்கள். அங்கே மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. கல்யாண வீட்டுக்குன்னா அலற வைக்கும். ஆமாம், கல்யாண வீடு. ட்ரெயினுக்கு போகணுன்னா அலற வைப்போம். ஆமாம், ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா அலற வைப்போம். ஹல்லேலூயா. ஆனால் எங்கே போனால் அலற வைக்கக்கூடாது? பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு மட்டும் அலற வைக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. காலையில் 4 மணிக்கு மேலே நான் அலாரம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறீங்க, நீங்கள் தூங்குனீங்கன்னா ஆமென், கர்த்தருடைய சத்தம் கேட்காது, எக்கால சத்தம் கேட்காது. ஆவியின் வறட்சி நம்ம விட்டு மாறாது. ஆவிக்குள்ளால களி கூறுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேடி வர முடியாது. ஆண்டவரோடு கூட பேச முடியாது, ஆண்டவரோடு கூட இடப்பட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை நம்ம விட்டு மாற்றப்படுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. முடிஞ்சா நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அது சாதாரணமா ஒரு மனுஷனால முடியும். மாம்சிக சொல்லும், நீ தூங்கு, உனக்கு வாழ்க்கையில என்னதான் சாதிக்க போகிறது, தூங்கு. ஆமே, புசித்து குடித்து நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிற ஆமே பிரமாணத்தை கொண்டு வந்து சாத்தான் உட்புக வைப்பான். ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எழுந்திரு, எழும்பு, எழுந்திருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. இவ்வளவு தானா? எவ்வளவு கையை தட்ட முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மந்தமா இருக்கிறதுக்காக அழைக்கல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்காக கர்த்தர் நம்ம அழைச்சு கொண்டு வந்திருக்க. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இது எந்த இடத்துல நடந்தது தெரியுமா? மர்ரூப மலையில நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு.
மர்ருப மலையில் பிரதான சீஷர்கள் 3 பேர் போனாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரும் போனாங்க. இயேசு மறுரூபமாக்கப்பட்ட அந்த சூழ்நிலை பார்த்தோன்னே மோசே எலியாவும் அவங்க கூட பேசி கொண்டு இருக்கிறத பார்த்தாங்க. திடீர்னு பேதுருக்கு என்ன பேசணும்னு தெரியல. திடீர்னு வாயை திறந்து சொல்லிட்டாரு, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமோ எலியாவுக்கு ஒரு கூடாரமோ மோசே. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ பிரசன்னமாக இருந்து பயங்கரமாக இருந்துச்சு. தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற இடம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவ்வளோ பிரசன்னமாக இருக்கும். ஆமென். துதிக்க 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 அந்த பிரசன்னத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா உணர முடியும். துதிக்காதவங்களுக்குலாம் அது உணர முடியாது. ஆமென். துதிக்கிறவங்களால அதை உணர முடியும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவங்களால அவர் சொன்னால், பேதுரு சொல்கிறாரு, இந்த கூடாரத்தை படி இங்கே இருந்துருவோம், நம்ம கீழே எதுக்கு இறங்கி போனோம். அப்போ தான் அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 5வது வசனத்தில், ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்து உண்டாயிற்று. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அந்த சத்தத்துக்கு முன்னால் அவங்களால நிற்க முடியாது. நல்லா கவனமாக கவனிச்சிடுங்க. பிரசனத்துக்கு முன்னால் நிற்க முடியலை, சத்தத்துக்கு முன்னால் நிற்க முடியலை. வேதம் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு முகங்குப்புற என்ன செய்தார்கள், விழுந்தார்கள். இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. தேற்றினார். நம்முடைய தேவன் தேற்றுகிற தேவன். பயப்படாதீங்க, எழும்புங்க, செயல்படுத்துங்க. உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கத்த நமக்கு பலன் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இனி உள்ள நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். அந்த கடினமான நாட்களை தாண்டக்கூடிய பலன் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எழுந்திருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. மூடன் இந்த வார்த்தை சொல்லுவான் பாருங்க. மூடன் ஒரு காரியம் சொல்லுவான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? வாசித்தா நல்லா இருக்கும். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 19-20 வசனம். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மூடன் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் வாசிங்க. மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும். கர்த்தருடைய ஞானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மரத்தை பார்த்து சொல்ல மாட்டாங்க, கல்லை பார்த்து சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா? ஆத்துமாக்களை பார்த்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா மூடன் என்ன சொல்லுவான்? மரத்தை பார்த்து வெளி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது ஒரு பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோ வென்றார். பாருங்க, கர்த்தரோ வென்றார், தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. கர்த்தரோ வென்றால் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எழும்புங்க. ஆமென். தூக்கத்தை விட்டு எழும்புங்க. எழும்புனா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வேதம் தெளிவாக சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-3 வசனங்களில் எழும்புகிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை தேடி ராஜாக்கள் தேடி வருவாங்க, உன்னை தேடி ஆத்துமாக்கள் தேடி வருவாங்க, உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் தேடி வரும். நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவார் என்றால், ஆமென். எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றி பலப்படுத்த என் தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சமூகத்தில் எழும்புகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ தேடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் போது, உன்னை தேடி ஆத்துமாக்கள் வர கர்த்தர் கிருபை தருவார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க.
24 மணி நேரத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளோ நேரம் என்பதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டிய நாம் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் கொடுக்காமல் போனால் நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லி நியாயஸ்தானத்தின் முன்பாக நாம் நிற்கப்படும் போது நாம் அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விழித்திருங்க, எழும்புங்க. ஹல்லேலூயா. 5 மணி 4:30 மணிக்கு மேலே உங்கள் பிள்ளைகளை தட்டி எழுப்பி ஜெபத்தில் நிலைநிறுத்துவீங்கன்னா உங்களை போல பாக்கியம் பெற்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பெற்றோர் போன உத்தரவாதம் உண்டு. நான் வாக்கியங்களிலிருந்து வெளிப்படுகிற ஒரு தாற்றுக்கோள் தூங்கி கொண்டிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, மெதுவாய் போய் கொண்டிருக்கிற, எப்படி ஒரு காளை எருது தட்டி எழுப்புகிறதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி எழும்பு எழும்பு, கர்த்தருக்குள்ளாலே பிரகாசமாயிரு, கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சபைக்கு கர்த்தர் தருவாராக. அபிஷேகத்தோடு சொல்லுங்க. அபிஷேகமான ஒரு தாற்றுக்கோள் எதிரியாய் வந்த பெலிஸ்தர்களை முறியடிக்க சம்கார் அதை பிரயோஜனப்படுத்தி ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாற்றுக்கோளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தட்டி எழுப்ப கர்த்தர் கொண்டு வரும்போது எத்தனை பேர் எழுப்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் சமூகத்தில் விட்டு கொடுக்கிறீங்களோ அவளை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை வார்த்தை என்ன தெரியுமா? எழும்புங்க. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லுகிற ஜாமக்காருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும். இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி காலம் செல்லாது. ஆமென். எழும்புங்க. ஆமென். உலக பிரகாரமான படிப்பு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வேலை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆமென். தேவ சமூகத்தில் கர்த்தர் தந்திருக்கிற உலக பிரகாரமாக எந்த ஆஸ்தியும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். உபாசத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போவார். வாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க உள்ளவர்களாக கர்த்தர் அவங்களை மாற்றுவார். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சபைக்குள்ளால. ஆமென். கர்த்தரை பார்க்குற ஒரு பார்வை நமக்குள்ளால வரட்டும். ஆமென். மனுஷனை பார்க்கறத விட்டுட்டு கர்த்தரை பார்க்குற ஒரு இருதயம், கர்த்தர் நம்மளை நேசிக்கிற அந்த அனுபவத்தை உணர்றவங்க பாக்கியவான். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. கூட வாசிங்க நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 14-15 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கயிறுகளை விட்டு அருந்து போயிற்று. கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில் பெலிஸ்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட காலங்களில் 20 வருஷம் நியாயம் விசாரித்து கொண்டான். இவனும் ஒரு நியாயாதிபதி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 20 வருஷம் பெலிஸ்தருக்கு விரோதமாக அவன் நியாயம் செய்தான். அவனுடைய காலகட்டத்தில் அவன் செய்த ஒரு முக்கியமான பகுதியை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. 15-16 வசனத்தில், உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொண்டு போட்டாங்க. 1000 பேர் யாரை கட்ட வந்தாங்க? சிம்சோனை கயிறுனால கட்டி கொண்டு போக வந்தாங்க. அந்த 1000 பேரை கொல்றதுக்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் என்ன? தாடை எலும்பு உங்கள் கையில் கிடைக்குன்னு வச்சுடுங்களேன். ஒரு ஆளை கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம். ஆமாம், அப்படி ஒரு வீர சக்தி இருக்கிறவங்க பெரிய பாக்கியசாலி. இவன் சாதாரணமான தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டானான். ஆமாம், தாடை எலும்புன்னு என்னன்னு தெரியுமா? ஆமாம், பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில, வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், தாடை எலும்பு அவன் கையில் எப்படி பிடிச்சிருப்பானே எனக்கு தெரியல, எப்படி ஜனங்களை குத்திருப்பான்னு தெரியல. 1000 பேரை ஒரு ஆளை கொல்றதுனாலே ரொம்ப கடினமான ஒன்று. 1000 பேரை வீழ்த்திட்டு சோர்ந்து போய் படுக்கும்போது
பெலிஸ்தர் அவரை தேடி வந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்கிற, ஆண்டவரே, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த ஜனங்கள் மத்தியில் நான் என்ன செய்யக்கூடாது, மடிஞ்சிடக்கூடாது. அப்படி நீங்கள் என்னை விட்டு கொடுக்காதீங்க. நான் உங்கள் சமூகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விருத்த சேதனம் உள்ளவன். எப்படிப்பட்ட ஒரு வீரம் அவனுக்குள்ளால இருக்கு பாருங்க. விருத்த சேதனம் உள்ள மனுஷனாகிய நான் விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் கையில் நான் என்ன செய்யக்கூடாது, மடியவே கூடாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் என்ன செய்தான்னா ஒரு சின்ன வேண்டுதல் செய்தான். அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது வாசிங்க பார்க்கலாம். குவியலாக 16ஆம் வசனத்தில், அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை நான் கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமோத் லேகி என்று பெயரிட்டான். 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவன் மிகவும் தாகமடைந்து, கவனமா கவனிக்கணும், மிகவும் ரொம்ப ஆவில நிரம்பி கத்தரோடு கூட நெருங்கி சத்துருக்களை முறியடித்து ஜெயம் பெற்றுக்கொள்கிற சூழ்நிலை வரும்போது, முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் சொல்றான், கத்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் பாருங்க, அந்த சூழ்நிலையில கத்தர் அவருடைய ஜபத்துக்கு கத்தர் என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். அப்பொழுது தேவன் லேகியுடைய பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த நேரத்திலும் கத்தர் அந்த நீருட்டை கத்தர் அவனுக்கு திறந்து கொடுத்தார். கத்தரை நோக்கி பார்க்க கத்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பிழைக்க கத்தர் மரித்து போய் கொண்டிருக்கிறது போல சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் கத்தர் அவனை பிழைக்க பண்ணினார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? கத்தருக்காக நாம் நின்றால் கத்தர் நமக்காக நிற்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கத்தருக்காக நாம் செயல்பட்டால், கத்தருக்காக நாம் உழைத்தால், கத்தருக்காக ஓடினால், கத்தருக்காக செயல்படுத்த வேண்டிய நாம் செயல்படுத்தினால், கத்தர் நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில் கத்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உதவி செய்ய என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமான ஒரு தாற்றுக்கோள், சாதாரணமான ஒரு தாடை எலும்பு, இதை கொண்டு பெலிஸ்தர்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் கத்தர் கொடுத்து கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்றால், நமக்கு எதிராக இருக்கிற பெலிஸ்தியர்களை முறியடிக்க, நமக்கு எதிராக இருக்கிற எல்லா மிருக குணமுள்ள மக்களை முறியடிக்க, சத்துருக்களை முறியடிக்க கத்தர் நமக்கு விசேஷமான ஞான கிருபை அபிஷேகத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு கிருபை தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா.